ஒரு அரசன் இஸ்லாத்தை தழுவி, சிறிய நாட்டிலே உள்ள ஒரு அரசன் இஸ்லாத்தை தழுவி காபா என்ற ஆலயத்திற்கு புனித யாத்திரை செய்வதற்காக வருகிறான். கூட்டத்திலே அப்படி போய்கொண்டே இருக்கின்ற போது அவனுடைய தோளிலே கிடந்த மேலாடையை ஒரு தாழ்த்தப்பட்டவன் மிதித்து விடுகிறான். ஒரு அடிமை வம்சத்தை சேர்ந்தவன். இவன் இந்த அரசு குடும்பத்தை சேர்ந்தவன் அவனை அடித்தான். இவன் திருப்பி கொடுத்தான். வழக்கு கலீஃபா உமரிடத்திலே போயிது. இந்த மாதிரி என்ன அடிச்சு போட்டான், அந்த அடிமை வம்சத்தை சேர்ந்தவன், நான் அரசு குடும்பத்தை சேர்ந்தவன், என்ன அடிச்சு போட்டான். உண்மையில் என்னப்பா தப்பு இருக்கு? நீ அவனை அடிச்சான், ஒன்னு அடிச்சான், இல்லை என்ன? நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவன், எங்களுடைய நாடாக இருந்தால் நாங்கள் இதை விட்டு வைத்திருப்போமா என்று சொன்ன போது உமர் சொன்னார், இந்தப்பா அந்த காலம் எல்லாம் மறையேறிடுச்சு, அது அறியாமை காலம், அந்த காலம் எல்லாம் முறையேறிவிட்டது, இப்போது இஸ்லாம் வந்து விட்டது, எல்லோரும் சமமாக ஆகிவிட்டீர்கள், அப்படி என்றால் நான் இஸ்லாத்தை விட்டே போய்விடுவேன், போ, இப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தேவையில்லை. ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக அவனுடைய ஆதிக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தா இங்க வந்தா சமமா இருந்து ஒழுங்கா இருக்கிறாந்தா இரு, போறாந்தா போயிடுவான். ஆக இப்படி பல நீதியான கொள்கைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. என்னுடைய பார்வையிலே அதுதான் மிகச்சிறந்த நீதி போதனையாக நான் கருதுகிறேன்.